வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட முன்னாள் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்றும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு உறுதியளித்தார். மாஞ்சோலையில் உள்ள உதவி பெறும் பள்ளியில் வியாழன் அன்று தொழிலாளர்களுடனான சந்திப்பின் போது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். குடியிருப்பாளர்களுக்கு சிறந்த வசதிகளை உறுதி செய்வதற்காக நீதிமன்ற உத்தரவுகளுடன் இந்த விதிமுறைகள் ஒத்துப்போகின்றன என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசின் முன்முயற்சிகளை எடுத்துரைத்த நேரு, வெளியேற்றப்பட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக தற்போது 11 சிறப்பு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்குவதும் அடங்கும். மேலும் தெற்கு பாப்பான்குளம் மற்றும் ரெட்டியார்பட்டி அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டப்படும் வீடுகள் தகுதியுள்ள தொழிலாளர்களுக்கு முழு மானியத்துடன் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். சமத்துவபுரம் போன்ற ஒரு கூட்டு இடத்தில் மீள்குடியேற்றம் செய்ய சில தொழிலாளர்களின் விருப்பத்தை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். இந்த முன்மொழிவுக்கு குடியிருப்பாளர்களிடமிருந்து ஒருமனதாக ஒப்புதல் கிடைத்தால் அது அரசாங்கத்தின் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த அணுகுமுறை தொழிலாளர்களின் மீள்குடியேற்ற கவலைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஒருங்கிணைந்த தீர்வை வழங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விநியோகத்தில் உள்ள இடைவெளிகளையும் நேரு நிவர்த்தி செய்தார். சிக்கல்களை சரிசெய்து அதன் பலன்கள் விரும்பியவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதாக உறுதியளித்தார். மேலும் மாஞ்சோலை குடியிருப்பாளர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இடையே அவர்களின் குறைகள் மற்றும் சாத்தியமான தீர்வுகளை மேலும் விவாதிக்க அவர் சந்திப்பை ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கார்த்திகேயன், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் எம். இளையராஜா மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அவர்களது பங்கேற்பானது தொழிலாளர்களின் பிரச்சினைகளை திறம்பட தீர்ப்பதில் நிர்வாகத்தின் கூட்டு அணுகுமுறையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.